வணக்கம். போன பதிவில் ஜெயச்சந்திரன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த முப்பெரும் தேவியர் இருக்கிற படத்தில் இடம்பெற்ற பன்னீரில் ஒரு பௌர்ணமி நிலா குளிக்க வந்ததோ அப்படிங்கிற பாட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஒரு ஜெயச்சந்திரன் பாட்டு தான். ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாட்டு. இந்த பாடல் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த திசை மாறிய பறவைகள் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். பாட்டு என்னங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜா வாடா சிங்கக்குட்டி, ராணி வாடி தங்கக்குட்டின்னு ஒரு அருமையான பியூட்டிஃபுல் மெலடி. இந்த பாட்டை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். பொதுவாக இந்த கர்நாடக இசையை தெரிஞ்ச பல பேர் மெல்லிசையினுடைய பல பாடல்களை பார்த்து இது இந்த ராகம் அந்த ராகம் தான் சொல்லுவாங்க. எனக்கு அது அதிகமாக உடன்பாடு இல்லை. அவர் கர்நாடக ராகங்களில் நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு. இப்போ மாதவி புன்மையிலால் கரகரப்பிரியாவில் போட்டிருக்காரு. இசை கேட்டால் பூ அசைந்தால் கல்யாணியில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி சில பாடலாம் போட்டிருக்காரு. அது கான்ஷியஸாக போட்டது. ஆனால் எல்லா பாட்டையும் சில பேர் இது அந்த ஏதோ ஒரு ராகத்தோட இணைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக கர்நாடக இசை தெரிஞ்சவர்கள்லாம் எல்லாமே அவங்க அந்த ஏதாவது ஒரு ராகத்தை சொல்லுவாங்க. இது பொதுவாக நான் இது ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு அணுகுமுறையை நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் மனித இயல்பு என்னென்னாக்கா, நமக்கு தெரிந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு மனித இயல்பு. அது மாதிரி நமக்கு ஒரு ராகங்களை பற்றி தெரிஞ்சாக்க உடனே இது இந்த சாயல் இருக்குது அந்த ராகம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைன்னா, அவர் மெல்லிசை மன்னர் அவர் ஒரு ஸ்பான்டேனியஸ் இசையமைக்கிறார். அவர் ஒரு பாட்டு கொடுத்தாக்க ஹார்மோனியில் உட்காந்து அப்படியே டியூன் போடுவார். உடனே அவர் ராகத்தெல்லாம் திங்க் பண்ணி அந்த நோட்ஸ்லாம் இந்த அந்த வரிகளை ஃபிட் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடியவர் அல்ல. அவரை இசையத்தை பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சில சமயங்கள் சில பாடல்கள் சில ராகங்களோட சாயல் இருக்கும். அது எதேச்சியானது நான் நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ்வியை தான் கர்நாடக இசை அடிப்படையில் பாடல்களை போட்டதாக அவர் ஒத்துக்கலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்ததுங்கிறது ஆபோகி அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அநேகமாக கிட்டத்தட்ட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. பாலபலி கிருஷ்ணா கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பற்றி எல்லும் எம்எஸ்சிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது மெகா டிவியில். அதில் இந்த ஆதவன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் எம்எஸ்சி கேட்டார், இந்த பாட்டு என்ன ராகசார்னு கேட்டபோது எம்எஸ்சி சொன்னார், கொஞ்சம் யோசிச்சுட்டு அது முதல்ல ஆபோகி ராக சுரங்கள்லாம் வரும், அப்புறம் கொஞ்சம் மாறிடும் அப்படின்றார். அதாவது முழுக்க முழுக்க ஆபோகியில் போட்ட மாதிரி அவர் சொல்ல. அது மாதிரி இந்த 7 சுரங்களில் இப்போ பந்துராளியில் போட்டோன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதே ராகத்தில் நீராட ஏரம் ஏரம் அதுவும் போட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில பாடல்கள் அம்மம்மா கிளடி தோழி சாருகேசில் போட்டுருவாங்க. அது மாதிரி சில அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொன்ன விஷயங்கள்லாம் வேறு. ஆனால் பெரும்பாலான பாடல்கள் அவர் ஸ்பான்டேனியஸாக போடுறது தான். இதை பற்றி கர்நாடக இசை நிபுணர்கள் சில பேர் நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஜிஎஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் எம்எஸ்சிக்கு உதவியாளராக பணி செய்தார். உங்களுக்கு ஜிஎஸ் பண்ணி பற்றி தெரியும். ஒரு பிரபல கர்நாடக சங்கீத வித்வான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் எம்எஸ்சிக்கு உதவியாளராக பணிபுரிந்தார் 60களில். அப்போ அவர் சொல்லுவார், அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார், வீடியோலாம் கூட இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாட்டு போட்டுட்டு அவர் ஜிஎஸ் பண்ணிட்டு கேட்பாரான், இது என்ன ராகம் மணி அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கே தெரியாதுன்னா என்ன, அவர் இந்த ராகம்னு நினச்சி போடல. ஆனால் அவர் சில சமயம் இந்த ராகங்கள் மாதிரி சாயங்களில் வந்துடும். அதனால் அவர் கேட்டிருப்பார். அதே மாதிரி இந்த இசையை சுப்புடு பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் கர்நாடக வித்வான்கள் கடுமையாக விமர்சிக்கிறவர். ஒரு தடவை அவர்கிட்ட ஒரு இசை கலைஞர் லால்குடி ஜெயராமன் தான் நினைக்கிறேன். அவர் மல்லிகை என் மன்னம் மயங்கும் பாட்டை கேட்டுட்டு, இது என்ன ராகம்னே தெரியலையே, இது கல்யாணி மாதிரி இருக்குது, மோகன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு எம்எஸ்சி இல்லை, விஸ்வநாதன் போடலாம் அவருடைய சொந்த ராகங்கள், அதனால் நீங்கள் இந்த கர்நாடக ராகங்கள் அதுக்கு பொருந்தாது, அவருடைய ராகங்களுக்கெல்லாம் நீங்கள் விஸ்வமோகனம், விஸ்வ கல்யாணி, விஸ்வ தோடி, விஸ்வ பைரவின்னு தான் பேர் வைக்கணும்னு அவர் சொன்னார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆத்தென்டிக்கான்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது மாதிரி பல நண்பர்கள்ட்ட நிபுணர்கிட்ட நான் பேசினதில் நான் எனக்கு இசையோட அறிவு நான் ஒரு கேள்வி ஞானம், சினிமா பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். கர்நாடக சங்கீதம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் பொதுவாக கர்நாடக ராகங்கள் அவர் போடுறார் அப்படிங்கிற கருத்து நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த பாட்டு, இந்த ராஜா வாடா சிங்கக்குட்டி ராணி தங்கக்குட்டி குந்தால வராளி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இதை பற்றி இந்த சாருலதா மணின்னு ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் அவங்க இந்த இசை பயணம்னு சொல்லி இந்த திரைப்பாடல்களை கர்நாடக ராகங்களை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா அவர் எம்எஸ்சி பாடல் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து எம்எஸ்சி பாடல் வந்து கர்நாடகத்தை வருது ரொம்ப கொஞ்சம் தான் இல்லை, நிறையா பாட்டு வந்து மற்ற இசை பாடல் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இதை பற்றி ஒரு காமெண்ட் இருக்காங்க. அந்த வீடியோ, இந்த பாட்டுடைய ராஜா வாடா சிங்கக்குட்டி பாட்டு வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா தெரியும். இசை பயணம்னு போட்டிருக்கோம். அதான் அவங்க சார்பில் அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து உண்ணாக வராது வந்து காலம் துணையாக வேண்டும் அப்படிங்கிற வரி வந்து காலம் துணையாக வேண்டும் அப்படிங்கிற வரி வந்து அந்த குந்தவராளுடைய ஷட்ஜம பஞ்சம காம்பினேஷன் அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த ராகான்னு இருக்குது. அதாவது இந்த ராகத்தை வந்து மிகச் சிறப்பாக பயன்படுத்த ஒரு பாடல் அவங்க எழுதியிருக்காங்க. அதனால இது குந்தல வராளியில் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் வந்து குந்தால வராளில் வந்து ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப பிரபலமான பாடல் வந்து போகீந்திர சாயினம்னு ஒரு பாடல். இது வந்து சுவாலித்தான் எழுதினது. அது எப்படி ஆரம்பிக்குனாக்கா போகீந்திர சாயினம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூடு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சரத் பாபு வந்து நினச்சி பார்க்குற ஒரு காட்சி. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயலின் வந்து ஒரு அப்படியே இந்த நினைவலைகள் வர மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பட்பார் டீன் 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 அப்படிம்பார். இதை கேட்டு பாருங்கள். போகீந்திர சாயினம் டீன் 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 டீன். நான் நினைக்கிறேன் அந்த ராகத்துடைய சாயலை வந்து அதை கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு இதை வச்சு தான் நான் வந்து இது குந்தாலவராளி ராகமாக இருக்கலாம் என்று எனக்கே வந்து ஒரு கருத்து ஏற்பட்டு வச்சுக்கோங்களேன். பொதுவாக மற்றபடி நான் அவர் கர்நாடக ராகங்களை போடுறார் அப்படிங்கிறது எனக்கு ஏற்படுவது இல்லாவிட்டால் இந்த பாட்டில் வந்து அது பாசிபிள் நான் நினைக்கிறேன். இந்த பாடு மிக இனிமையான பாடல். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் கேட்டாலே தெரியும். இதில் இன்னொரு அழகான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பாடல் வந்து கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஒரு 10-15 செகண்ட் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜானகி தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு தான் ஜெயச்சந்திரன் வராரு. ஜானகிலாம் பல்லவிலாம் பாடிட்டு அங்கே சாட ஆரம்பித்த அப்புறம் வந்து கோவில் சிலை போன்ற தலைவின்னு ஆரம்பிக்கிறார். வந்து திடீர்னு வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த பாட்டு கேட்டு அதை சோலோ பாட்டு மாதிரி ஆரம்பிச்சுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு தான் டூயட் மாதிரி ஜெயச்சந்திரன் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இது மிக அருமையான பாடல். கேட்டு மகிழுங்கள். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.